வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு SR இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, பாரஞ்சித் அவர்களோட டான்ஸ்ல நம்ம விக்ரம் அவர்கள் நடிச்சு ஜி பிரகாஷ் அவர்களோட மியூசிக்கல்ல ஆகஸ்ட் 15th இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலா ரிலீஸ் ஆயிருக்கிற தங்கலான் படம் எப்படி இருக்குதுங்கிறத இந்த ஒரு வீடியோல டீடைலா பார்க்கலாம். முக்கியமா இந்த ஒரு வீடியோல ஸ்பாயிலர்ஸ் எதுவுமே கிடையாது. சோ படம் பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சா பெல் ஐகான்ல போட்டுச்சுக்கோங்க. சில பேர் நம்ம சேனலை இப்போ புதுசாக பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட லாங் வீடியோ ஷார்ட் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான்ல போட்டுச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு உங்களை டிசப்பாயிண்ட் ஆகாத அளவுக்கான குவாலிட்டியான வீடியோஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னுமே பெட்டரான குவாலிட்டியான வீடியோஸ் கொடுக்க தான் ஒவ்வொரு நாளுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். கூடவே முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் கொடுங்க. எப்படி சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தங்கலான் படத்தோட ட்ரெய்லர் வந்தப்போ அதை பற்றி நம்ம சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நான் சொன்ன சில விஷயங்கள் அப்படியே நடந்திருக்கவும் செஞ்சுருக்கு, சில விஷயங்கள் நடக்கவும் செய்யல, சில விஷயங்கள் சொன்னதுக்கு மேலேயும் நடந்திருக்கு. ஸோ அப்படி அது என்னலாங்கிறத தெளிவாக ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பாரஞ்சித் அவர்கள் இது வரைக்கும் டேரக்ட் பண்ண படங்கள்ல இந்த ஒரு படம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போதுங்கிறத ட்ரெய்லர் பார்த்து சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பாரஞ்சித் அவர்கள் இது வரைக்கும் டேரக்ட் பண்ண படங்கள்ல இந்த ஒரு படம் கான்செப்ட் வைஸாகவும் சரி, அவரோட மேக்கிங் ஸ்டைலாகவும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாரு. கூடவே வழக்கமாக படங்கள் மூலமா அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்களும் இந்த ஒரு படத்துலையுமே சொல்லியிருந்தாரு. சில இடங்கள்ல அது நல்லா இருந்தது. முக்கியமாக இந்த மாதிரி 1-2 சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப முக்கியமாக படத்தோட மேக்கிங்காக தங்கலாங்கிற அந்த ஒரு வேர்ல்டை ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அந்த ஒரு காலத்துக்கே ட்ராவல் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான மேக்கிங் அவுட்டை கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்த ஆர்ட் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், மேக்கப் ஆர்டிஸ்ட், மியூசிக் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், காஸ்டியூம் டிசைனர், ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஆக்டர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுமே அவங்களோட பெஸ்ட்டை தான் இந்த ஒரு படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம படமாக பார்க்கறதுமே அது ஃபீல் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸோட பெஸ்ட்டாக அவுட்டாக வாங்குறதுக்குமே ஒரு தனி டேலண்ட் வேணும். ஸோ அந்த வகையில் பாரஞ்சித் அவர்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இது கூடவே சில டிராபேக்ஸுமே பாரஞ்சித் அவர்கள் சைடில் இருக்குது. ஸோ அது என்னங்கிறத வீடியோட மிடில் இருந்து பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம விக்ரம் அவர்கள் இது வரைக்கும் நடித்த படங்களோட கேரக்டரில் இந்த படத்தோட கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவே நல்லாவும் இருக்குங்கிற மாதிரி ட்ரெய்லர் பார்த்து சொல்லியிருந்தோம். படம் பார்த்ததுமே அதே மாதிரி தான் இருந்தது. விக்ரம் அவர்கள் இது வரைக்கும் நடித்த படங்களோட கேரக்டரில் இந்த ஒரு தங்கலாங்கிற கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப சூப்பராக நடிக்கலை. உண்மையாக அந்த காலத்தில் தங்கலான்கிற ஒரு ஆள் இந்த மாதிரியான பிஹேவியரோட, இந்த மாதிரி வே ஆஃப் ஸ்பீக்கிங்கோட ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் படத்தில் விக்ரம் அவர்கள் தெரிஞ்சார். மோஸ்ட்லி விக்ரம் அவர்கள் நடிக்கிற எல்லா படங்களோட கேரக்டருமே அவரோட பெஸ்ட்டாக தான் கொடுப்பாரு. அவர் நடிக்கிறாரு மாதிரியே தெரியாது, அவ்வளோ சூப்பராக நடிப்பார். ஸோ இந்த படத்தில் ஒரு 100%னா 100%ஆக அந்த ஒரு கேரக்டரா மட்டும்தான் படத்துல தெரிஞ்சாரு. ஒரு சின்ன இடத்துல கூட விக்ரம்ங்கிற ஒரு ஆக்டர் வந்து தங்கலானா நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரோட நடிக்கிறாருங்கிறதே எந்த இடத்துலயுமே தெரியல. அவ்வளோ பெர்ஃபெக்ஷனா இருந்தது. நான் ஒரு சின்ன இடத்துல நோட்டீஸ் பண்ண ஒரு சின்ன ஷாட்ல விக்ரம் அவர்களோட பைசெப்ஸ்ல ஒரு டாட்டூ போட்டிருப்பாரு. ஸோ அந்த ஒரு டாட்டூவை மறைக்கிறதுக்காக மேக்கப்புமே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மேக்கப்பையுமே தாண்டி அந்த ஒரு டாட்டூ தெரிஞ்சுது. மோஸ்ட்லி படமாக பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்தை யாருமே நோட்டீஸே பண்ண மாட்டீங்க. எனக்கு நான் படமாக பார்க்கும்போது இந்த ஒரு சின்ன இடத்துல நான் நோட்டீஸ் பண்ணேன். படத்தில் தங்கலான்கிற ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டருக்கு உயிர் கொடுத்து ஒரு தங்கலானா மட்டும்தான் படத்தில் தெரிஞ்சாரு. அடுத்ததான் மாளவிகா மோகன் அவர்கள் இந்த ஒரு படத்தில் முக்கியமான ரோலாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டராக மாளவிகா மோகன் அவர்கள் ஆர்த்திங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஸோ என்னதான் இந்த ஒரு கேரக்டரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலுமே இவங்க வரக்கூடிய எல்லா சீன்ஸுமே டெரிஃபிக்காக இருந்தது. ஆர்த்திங்கிற கேரக்டரை ப்ரொஜெக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், மாளவிகா மோகன் அவர்கள் அதை கேரி பண்ணி கொண்டு போன விதமாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக ட்ரெய்லரில் காமிச்சா 2-3 விஷுவல்ஸை பற்றி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ படத்தில் வரக்கூடிய எல்லா விஷுவல்ஸுமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதை கிரியேட் பண்ண ஆர்ட் டைரக்டர், அதை காமிச்ச சினிமாட்டோகிராஃபர், அதை டைரக்ட் பண்ண டேரக்டரு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுமே அவங்களோட பெஸ்ட், நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அவங்களோட பெஸ்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது படத்தோட விஷுவலி பார்க்க போதும். அடுத்ததா ஜி பிரகாஷ் அவர்களோட மியூசிக் ஒர்க் இந்த ஒரு படத்துக்கு பயங்கர ப்ளஸ்ஸாக இருக்க போதுன்னு சொல்லி ட்ரெய்லர் பார்த்து சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே ஜி பிரகாஷ் அவர்களோட மியூசிக் ஒர்க் வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. சில இடங்களில் 1001 மியூசிக் ஃபீல்டுமே கிடைக்கும். முக்கியமாக படத்தோட இன்ட்ரோ பிளாக், கிளைமேக்ஸ்லாம் வர மியூசிக்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு.
ஸோ ஜிவி பிரகாஷ் அவர்களோட மியூசிக் இந்த ஒரு படத்துக்கு ஒரு பயங்கரமான ப்ளஸ். இது கூடவே ஜிவி பிரகாஷ் அவர்களோட சைட்லையுமே ஒரு சின்ன மைனஸ் இருக்கு. அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். அடுத்தது அந்த காலத்தில் கோலார் கோல்ஃபீல்டில் எப்படி மக்கள் வேலை செஞ்சாங்க, அப்படி வேலை செய்யும் போது என்னெல்லாம் பிரச்சனை வந்ததுங்கிற சில ட்ரூ ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு படம் இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி தான் படமும் இருந்தது. ஆனால் நிறைய ஃபிக்ஷனுமே கலந்துருந்தது. இந்த மாதிரி கற்பனை படத்தில் வரக்கூடிய ஃபிக்ஷனல் ஸ்டோரி, அதை காட்டின விதம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கும் ஒர்க் ஆச்சு. ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். சில பேர்த்துக்கு பிடிக்கும், சில பேர்த்துக்கு புரியாமல் இருக்கும், புரிஞ்சுமே சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கன்ஃபியூஷனுக்கு என்ன காரணம்னா பாரஞ்சித் அவர்களோட ஸ்க்ரீன் பிளே தான். சில விஷயங்களை இன்னும் ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கலாம். ப்ரெடிக்டபிளான சில மூமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஸ்டார்டிங் 20 மினிட்ஸ் வந்து அந்த தங்கலான்கிற வேர்ல்டு கூட செட் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. எனக்குலாம் 22-25 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. அந்த 20 மினிட்ஸ்லாம் என்ன படம் ஃபுல்லாகவே இப்படி தான் ட்ராவல் ஆக போதா அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் கொடுத்துருச்சு. ஆனால் ஒன்ஸ் படம் செட் ஆகி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா எந்த இடத்துலையுமே படம் ஸ்லோவாக இருக்குது, இல்லை லென்த்தாக இருக்கிற மாதிரியான ஃபீல் எதுவுமே கொடுக்கல. ஸோ எனக்கு நான் இப்போ சொன்ன இந்த மாதிரியான ஃப்ளாஸ் மட்டும் தான் பாரஞ்சித் அவர்களோட சைட்லேருந்து தெரிஞ்சுது. அடுத்ததாக படத்தில் வரக்கூடிய VFX CGO இருக்க இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம். சில இடங்களில் CGO இருக்குல்ல ரொம்பவே ஆவரேஜாக தான் இருந்தது. ஸோ இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுற படத்தில் இந்த மாதிரி VFX CGO இருக்க இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கணும். அடுத்ததாக ஜிவி பிரகாஷ் அவர்களோட மியூசிக் இந்த ஒரு படத்துக்கு ஒரு பயங்கரமான ப்ளஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் சில இடங்களில் அவரோட மியூசிக் வந்து ரொம்ப சவுண்டாக இருந்தது. சவுண்டானால் ரொம்ப ஹெவியான சவுண்டிங்கோடு இருந்தது. ஸோ அது எனக்கு தான் அப்படி இருந்ததா, இல்லை நான் போன தேட்டரில் அப்படி சவுண்டை கூட்டி வச்சுருந்தாங்களாங்கிறது தெரில. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி படம் பார்த்த எல்லாருமே சில இடங்களில் இந்த மாதிரி சவுண்ட் ஹெவியாக இருக்கிறத ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் பார்த்த யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுதான் தங்கலான் படத்தை நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ட்ராபேக்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணாலே என்னையை பொறுத்த வரைக்கும் தங்கலான் படம் ஒரு பயங்கரமான படம். இப்போ ஒரு நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மூவி தான் தங்கலான். ஸோ தங்கலான் படத்தை நான் தேட்டருக்கு போய் பார்த்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை தான் இந்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி யாராவது தங்கலான் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிக்ஷன் கலந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியை தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சினா கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை தேட்டருக்கு போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் SR இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்.